அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னவென்றால், கோவை ஒத்தக்கல் மடம் இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் அமுதன் என்ற மாணவன் எப்படி இறந்தான், அவனுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு கதறினார்கள், அதை உடனடியாக மடமாற்றம் பண்ணிய கல்வித்துறை அமைச்சர் எதற்கு இப்படி செய்தார், அதைத்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொய் சொல்லலாம். ஆனா ஏக்கர் கணக்குல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். நம்ம கடந்த காணொளியில இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அதை இன்னைக்கு விரிவா பேசணும் அப்படிங்கிறதுனால பேசுறோம். ஏன்னா அப்படின்னா, இறந்தது ஒரு மாணவன். அவன் எப்படி இறக்கிறான்? 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அவனை அடித்துக் கொள்கிறது. உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சட்டசபையில் பேசுகிறார். உடனே ராஜ்மோகன் எந்திரிச்சு இது கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, அதற்கு தாரத்தப்பட்டை அடிக்கிற மாதிரி இதை 4 நாட்கள் கழித்து பேசிக்கலாம், இப்பொழுது பேச வேண்டாம் அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. ஒரு காரியம், ஒரு செய்தி தமிழகம் முழுவதும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சபாநாயகர் இதை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பும் போது இதை இப்ப பேசக்கூடாது, 4 நாட்கள் கழித்து பேசலாம்ங்கிறது என்ன நியாயம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. சரி, இந்த அமுதன் என்ற பையன் ஒரு ஏழை குடும்பத்து பத்தகம். அவன் நல்லா ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பையன் அப்படிங்காங்க. அவனுக்கு கோவையில இந்துஸ்தான் கல்லூரியில ஒரு இன்ஜினியரிங் படிச்சு கொண்டு இருக்கிறாரு. 3ஆம் ஆண்டு படிச்சு கொண்டு இருக்கிறாரு. அப்படி படித்து கொண்டிருக்கிற மாணவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு வெளியே வருகிறார். இவரும் அவருடைய ஃப்ரெண்டும் வெளியே நைட் வருகிறார். இதை பார்த்த அங்கு சமைக்கின்ற ஒரு சமையல்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்பா நைட்டு வீட்டு தூங்க வேண்டியதானே, ஏன் அப்படி வெளியே சுத்துறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அவர்களுக்குள்ளே கைகலப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது. உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, காயமடைகிறாரு அப்படிங்காங்க. உடனே அவரை கொண்டு ஆஸ்பத்திரியில கொண்டு அவர் சேர்றாரு. இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்க. அப்போ இத பார்த்தோம் அப்படின்னா, காலேஜ் வெளியே, கேம்பஸ் வெளியே இது நடக்கும். அப்போ உடனே அவர் காயமடைகிறாரு. அந்த சமையல்காரர் ஆஸ்பத்திரியில சேர்க்காரு. உடனே இந்த மாணவரை கூப்பிட்டு உண்மை தன்மையா இருந்தது அந்த கல்லூரி சம்பந்தப்பட்ட டிசிப்ளைன் குரூப் அப்படின்னு வச்சிருப்பாங்க, ஒரு 3 பேர் சேர்ந்த குரூப். அந்த குரூப் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த 2 மாணவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். எதுக்கு அப்படின்னா, இது எதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்காங்கன்னா, மற்ற சமையல்காரங்க நாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் நாங்க சமைப்போம், இல்லைன்னா சமைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே மற்ற மாணவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்க என்ன செய்யறாங்க, உடனே இந்த 2 பேர் மீது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு அவங்க பெற்றோர் மூலமாவே எழுதி வாங்கிறார்கள். இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குறாங்க. ஜூலை 21. அப்போ அந்த பையன் என்ன செய்யறான் அப்படின்னா, எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு உடனே என்ன செய்யறான், அவன் அண்ணன் இன்டர்னல் எக்ஸாம் எழுதணும். இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபுல்லா மற்ற தேரியோட எழுதும்போது அந்த மார்க்கும் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, எல்லா காலேஜ்லயும் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கு, எல்லா இடத்துலயுமே இந்த இன்டர்னல் ஒர்க், அந்த காலேஜ் அந்த டெஸ்ட் இருக்கு. அப்போ அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நேரா போய் பிரின்சிபாலையும் அந்த தலைமை ஹெட் ஆகிட்டையும் பார்த்து, நீங்க என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க மேடம், எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு, எனக்கு நீங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கும், நான் உள்ள சேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடனே இப்ப நடவடிக்கை எடுக்க முடியாது, இது கல்லூரி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அதனால நம்ம என்ன செய்யறோம்,
இப்போதெல்லாம் சேர்க்க முடியாது, நீங்க வெளியே போலாம் அப்படின்னு அந்த பையனை அனுப்பிடுறாங்க அமுதனை. அப்போ அந்த பையன் 2வது ரிக்வெஸ்ட் கேட்கும்போது அந்த காலேஜ் நிர்வாகத்தின் மூலமா என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அவனை கூப்பிட்டு உன்னை காலேஜ்ல சேர்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்கே யார் யார் உன்னுடைய ரூம்ல வந்து யார் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, அவங்கள வந்து எனக்கு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்துரு. நம்ம இந்த 4 பேருக்குள்ள மட்டும் தான் இருக்கும் இந்த விஷயம், மற்ற வெளியே எங்கேயும் போவாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க. அந்த பையன் ஒரு இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி கொடுக்குறான் அப்படின்னா அவங்க பெற்றோர். ஹாஸ்டல்ல பிரச்சனை நடந்தது, கேண்டீன்ல அந்த அவங்க அடிச்சதுதான், அதுக்காக தான் கூப்பிட்டாங்க. ஆனா எதை விசாரணை பண்றாங்கன்னா, இங்க உன் ரூம்ல கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு, யாரு வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும், காலேஜ்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நீ சொல்லிட்டன்னா உனக்கு ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு மீண்டும் நாங்க வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படி சொன்னோடனே என் பையன் வந்து எங்களை பாக்குறான். அப்பா அம்மா இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு நம்மள இவ்வளவு தூரம் பேசுறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மன உளைச்சல் கொடுக்க கூடாது அப்படி சொல்லி நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல சொல்றான் சார். உடனே அவங்க ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து வந்து அதை சொல்றாங்க. அப்போ உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பையன் அவங்க அம்மாவை மூஞ்ச பார்த்துட்டு, நம்ம அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நம்ம ஏன் இப்படி மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு, நான் எழுதி தரேன் மேடம் அப்படின்ட்டு என்ன செய்யறான், இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி கையில கொடுத்து ஒப்படைச்சிடறான். இந்த லெட்டர் எழுதினது எப்படி இந்த கஞ்சா விற்பவர்களுக்கும் கஞ்சா பயன்படுத்துற மாணவர்களுக்கும் அமுதன் தான் எல்லாத்தையும் அப்ரூவர் ஆயிருக்காரு, எப்படி எல்லாமே எழுதி கொடுத்திருக்கான்னு எப்படி தெரியும்? ஒரு கேள்வி. அப்புறம் உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பையனை தேடி பிடிக்காங்க, அமுதனையும் அவருடைய ஃப்ரெண்டையும் தேடி பிடிக்காங்க. அப்போ அந்த நேரத்துல அவர் பையனும் ஃப்ரெண்டும் என்ன செய்யறாங்க, 9 மணிக்கு காலேஜுக்கு கிளம்பி வர்றதுக்கு இது பண்ணி இருக்கும்போது உடனே என்ன செய்யறாங்க, அவனை போய் அவன் ஃப்ரெண்டை அடிச்சு போட்டுட்டு இவனை ஒரு பைக்ல வச்சு கூட்டிட்டு வந்து காலேஜ் கேம்பஸ்ல ஒரு இடத்துல வச்சு அந்த பையனை 20 பேர் கொண்ட கும்பல் இரும்பு கம்பியாலும் ராடாலும் அடித்து கொள்கிறார்கள். அப்போ அடித்துக் கொள்கிறார்கள். உடனே இது வந்து தமிழகம் முழுவதும் தீப்பற்றி எரிகிறது. அந்த நேரத்தில் தான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்யறாரு, இதை பத்தி ஒரு கேள்வி எழுப்புகிறார். அமைதியா இருந்தவர் இந்துஸ்தான் காலேஜ் அப்படிங்க உடனே ராஜ்மோகன் டம்முன்னு எந்திரிச்சு அப்படி இல்லை, அது வந்து கோஷ்டி மோதல் அப்படிங்க. அப்போ இந்த ராஜ்மோகன் கோஷ்டி மோதல் அப்படின்னு ஒரு சட்டசபையில சொன்னதை வைத்து இந்த கல்லூரி நிர்வாகம் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துலதான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக குடும்பம் இங்க பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்ன ஒரு வீடியோ, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறது, அதை பாருங்க. அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது, நாங்க வந்து மாணவர் வந்து அடித்ததனால் மட்டும்தான் நாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒன்னொன்னா அந்த நடந்த விஷயங்களை ஒன்னொன்னா சொல்ல வந்துகிட்டே இருக்காரு. ஏதோ ஒன்ன மறைக்கிறது, ஏதோ ஒன்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலேஜ் பிரின்சிபால் ஜெயா, அதாவது பிரின்சிபால் இல்ல ஹெட், அந்த காலேஜுடைய ஹெட் ஜெயா என்பவர் அவரை பிடிச்சு இப்படிங்காரு, இப்படி இப்படி. உடனே அவர் அந்த சொல்ல வந்ததை அப்படியே மாத்துறாரு. அந்த வீடியோ நல்லா பாருங்க. அப்போ இந்த காலேஜ் வந்து எதையோ ஒண்ணு மறைக்கிறது அப்படிங்கிறது அந்த செய்தியாளர் சந்திப்புல நல்லா தெரிகிறது. மேலும் எங்களுக்கும் அவர் இறந்ததுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு என்னமே தெரியாது அப்படின்னு இந்த காலேஜ் கைவிரிக்கி. சரி, கைவிரிக்கி ஒரு காலேஜ் கேம்பஸ்ல வெளியே ஒரு சமையல்காரர் அடிச்சதுக்கு நடவடிக்கை எடுத்த இந்த காலேஜ் இதே 20 பேர் சேர்ந்து அடித்து கொன்னது இந்த காலேஜுக்கு பொறுப்பு இல்லையா?
இது இது ஒரு கேள்வி. அப்போ இது திட்டமிட்டு இந்த பையனை கொன்றது தெளிவாகிறது. இந்த 4 பேருக்கும் தெரிந்த இந்த லெட்டர் விஷயம் எப்படி வெளியே கசிந்தது? இதே காவல்துறை விசாரிச்சதா? இல்லை. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை சிபிஐட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கணும், அப்பதான் இந்த உண்மைத்தன்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த கஞ்சா புழக்கங்கள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் வட மாநிலங்களில் இருந்து இங்கே செய்யப்பட்டதாக நக்கீரன் அந்த செய்தியை வெளியிடுகிறது. அங்குள்ள லாபியும் இங்க இருக்கிறது. இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதுல வடமாநில லாபியும் இங்க இருக்கிறது என்று நக்கீரன் பத்திரிகை வெளியிடுகிறது. இது எல்லாத்துக்கும் மூடி மறைத்து முக்காட போடும் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னாருன்னா அப்படின்னா, அஜித் இறந்ததுக்கு பேரளவில் தான் அஜித்தா இருப்பார், ஆனா விஜய் உங்களுக்கு தட்டி கேட்பார் அப்படின்னாரு. இந்த முதலமைச்சர் ராஜினாமா செய்து வெளியே போயிடணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டாரு. இன்னைக்கு யாரு கையில இந்த துறை இருக்கு? ராஜ்மோகன் துறையில இருக்கு. இந்த ராஜ்மோகன் என்ன செய்யணும்? பதவி விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிபிஐக்கு மாற்றினார். இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜ்மோகன் பதவி விலக வேண்டும். ஏனென்றால் போதைப் பொருள் பயன்படுத்திய மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த பையன்ட்ட எழுதி வாங்கின அந்த லெட்டருடைய விஷயம் வெளியே கசிஞ்சது ஒண்ணு. இன்னொன்னு, காவல்துறை என்ன செய்யுதுன்னா, ராஜ்மோகன் சொன்னதை அப்படியே அந்த காவல்துறை கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வருது. எப்படி கொண்டு வருதுன்னா, அமுதன் கூட சேர்ந்து ஒரு 5 பேரு போய் அவருடைய காலேஜ் மேட் இளவரசன் செல்போனை திருடிட்டு வந்துட்டாங்க. முகமுடி கட்டி மூஞ்சில முகமுடி போட்டுட்டு போய் திருடிட்டு வந்துட்டாங்க. அந்த செல்போனை திருடிட்டு வந்தாங்க. அவர் கூட சேர்ந்த 4 பேரு. எத்தனை மணிக்கு? இரவு அதிகாலை 5:30 மணிக்கு அளவில் அந்த இளவரசன் பையன் அந்த ரூம்ல போய் செல்போனை திருடிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்புறதா இருக்கா உங்களுக்கு? நல்லா தெரியும், பாத்துக்கோங்க. காவல்துறை சொல்லுது. சரி, எஃப்ஐஆர்ல என்ன செஞ்சுட்டாங்க? 5:30 மணிக்கு செல்போனை திருடின இளவரசன் மீது அமுதன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டதான். 15 பேர் தான் இருக்காங்களாம். அப்போ இத பாருங்க, ஒவ்வொரு பேப்பர்ல என்ன வருது அப்படின்னா, ஒரு பேப்பர்ல என்ன வருது? இது கோஷ்டி மோதல்னு சொல்லி வரல, முன்பகைன்னு சொல்லி ஒண்ணு வருது. இன்னொன்னு சீனியர் மாணவர்களுக்குள்ள சண்டை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேப்பர்ல வருது. இன்னொரு பேப்பர்ல எஃப்ஐஆரே முரண்பாடு இருக்கு. 5:30 மணிக்கு அவருக்கு போய் இளவரசன் செல்போனை இவங்க திருடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வழிப்பறி பண்ணாங்கன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண காவல்துறை 9:30 மணிக்கு இந்த அமுதன் என்ற பையனை பைக்ல தூக்கிட்டு வச்சுட்டு போய் கிரவுண்ட்ல வச்சு அடிச்சு கொள்றாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் இல்லை. அப்போ இந்த அரசு இதற்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுங்கிற சூழ்நிலை எழுகிறது. போலீஸ் முழுமையான இந்த ராஜ்மோகன் சொன்னதை அப்படியே கொண்டு வராங்க. இதே காலேஜ்ல தான் சினிமா பிரபலங்களை கூட்டிட்டு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்துவாங்க அப்படின்னு இந்த இந்துஸ்தான் காலேஜ்ல மட்டும்தான் சினிமா பிரபலங்களை கூட்டிட்டு நடத்துவாங்க. இந்த மாணவன் அமுதன் இறந்திருக்கிறான். இப்போது அமைச்சரா இருக்கிறார், டாஸ்மார்க் அமைச்சரா இருக்கிற விக்னேஷ் என்பவர் எங்க போனாரு? என் தொகுதியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம். இல்ல அந்த கல்லூரியே எனக்கு தெரியாதுன்னு கூட ஏதாச்சும் சொல்லி இருக்கலாம். இல்ல இதை இந்த ராஜ்மோகன் மாதிரி கோஷ்டி மோதல் ஒரு பொய்யே சொல்லி இருக்கலாம். இத பத்தி ஏன் அந்த அமைச்சர் வாய் திறக்கவில்லை? அப்போ
இதுல ஏதோ ஒண்ணு மறைக்கப்படுகிறது. அது சிபிஐட ஒப்படைத்தால் தெளிவாக தெரிந்துவிடும். ஒன்று. இதுதான் கேட்டேன். அன்னைக்கு ஒரு ஆனா ஒரு பிராண்ட் கேட்டாரு. இன்னைக்கு நீங்க பட்வைசர் இந்த பீர் நல்லா இருக்கும், ஓட்ஸல் பீர் போட்டா நல்லா இருக்கும், அது வெளிநாட்டு பீர், அதுல வந்து லெமன் கலந்தா நல்லா இருக்கும், அப்படிலாம் பிரஸ் மீட் கொடுத்த விக்னேஷ் என்ற அமைச்சர் இந்த பையன் இறப்பிற்கு எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்கவில்லை. நான் சொன்னல, இந்துஸ்தான் காலேஜ் அப்படிங்கிறது 2 காலேஜ் நடத்துறாங்க. ஒன்று ஆர்ட்ஸ் காலேஜ், இன்னொன்னு இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜ் அவுட்டர்ல இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ள இருக்கு. அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அது நடக்கட்டும். இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது கோஸ்ட் மோதல் என்று மறைக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்கய்யா போனீங்க? எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன காங்கிரஸ், அந்த அமைச்சர் எங்க போனாரு? கைப்படாத சீடின்னு டான்ஸ் ஆட போயிட்டாரா? என்னங்க நடக்கிறதுங்க? சரி, இந்த இந்துஸ்தான் காலேஜுக்கு விஜய் 2 முறை வந்திருக்கிறார். அங்கேதான் கத்தி சக்சஸ் சம்பந்தமான அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. கத்திரைப்படத்துக்குள்ள சக்சஸ் விழா கொண்டாட்டம் அந்த இந்துஸ்தான் காலேஜில தான் கொண்டாடப்பட்டிருக்கு. அடுத்து நண்பன் படம் அங்கதான் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு 2 முறை விஜய் வந்திருக்கிறார். அவ்வளவு தூரம் இருந்த விஜய் ஒரு வாய் திறந்து பேசலாம்ல. அந்த காலேஜுக்கு அடிக்கடி ஃபங்க்ஷனுக்கு வர்ற விஜய் ஒரு வாய் திறந்து பேசியிருக்கலாம்ல. அப்போ இந்துஸ்தான் காலேஜில் நடந்ததை மறைப்பதற்கு இந்த அரசு முயல்கிறது என்று ஆலோசகர்கள் சொல்லுகிறார்கள். சட்ட சம்பந்தமான வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சரி, நம்ம இதுக்கே வருவோம். அப்போ போலீஸ் தரப்புல எப்படி வருது அப்படின்னு கேட்டா, இவர் வந்து செல்போனை திருடுனதுனால அவங்க கோபத்துல அந்த காலேஜில் உள்ள பசங்க 15 பேர் வந்து இவரை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு காவல்துறை எப்படி சொல்லுது? எஃப்ஐஆர் முன்னுக்கு பின்னுமா மாத்துது. அங்குள்ள எஸ்பி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, சட்டத்துறையிலே ஒருத்தர் சொல்லிட்டார்ல, அது கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லிட்டார்ல. அப்ப நம்மளும் அதை சொல்லிடுவோம், அந்த கேஸ் முடிஞ்சுது. ஆனா அவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? என் கண்ணு முன்னால என் பையன் இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி கொடுத்தான், யார் யார் அங்க போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள், யார் யார் கஞ்சா பயன்படுத்துகிறார், யார் விற்பனை செய்கிறார்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அவருக்கு பெற்றோர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்போ இப்படி தமிழகத்துல கிட்டத்தட்ட இப்ப 3 கொலை, மாணவர்களை மத்தியில 3 கொலை. கல்வி அமைச்சர், முதலமைச்சர், உயர்கல்வி அமைச்சர். இதே திமுகவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா விசிக சும்மா இருக்குமா? இறந்து போன அமுதன் வந்து ஒரு தலித் மாணவர். ஏன் விசிக வந்து திருமாவளவன் அமைதி காக்கிறார்? நாங்க தான் தலித்துக்கு தலைவர் அப்படின்னு பேர்ல கேட்டிருக்க வேண்டியதானே? சரி, கம்யூனிஸ்ட் ஏன் அதை பத்தி கேட்கல? சிபிஎம் அதை பத்தி ஏன் கேட்கல? ஐயுஎம்எல் அதை பத்தி ஏன் கேட்கல? ஒரு தலித் மாணவனை ஒரு 20 பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சமூகத்தை சேர்ந்த கட்சி தலைவர் கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஏன் மௌனம் சாதித்தீர்கள்? நாங்க கேட்கல, ஆடியோ வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த கொலைகளை மறைப்பதற்கு பல ஊடகங்கள் மடமாற்றம் செய்து செய்திகளை முழுமையாக வெளியிடவில்லை. இப்படி ஒவ்வொரு செய்திகளையும் சேட்டலைட் மூலமா நடத்தும் செய்தி நிறுவனங்கள் மறைக்கிறது. அமுதன் கொலை எவ்வளவு பெரிய கொலை! ஒரு 20 பேர் சாதாரணமா அடித்துக் கொள்ள முடியுமா ஒரு மாணவனை? அது எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு!
திருமாவளவன் வாயை திறக்கவில்லை, கம்யூனிஸ்ட் வாயை திறக்கவில்லை, காங்கிரஸ் வாயை திறக்கல. ஏன்? கூட்டணி தர்மம். இதே திமுக நடந்திருந்தா 2 வாய் இப்படி கிழிச்சு வச்சுட்டு 2 பேரும் பேசியிருப்பாங்க, 3 பேரும் பேசியிருப்பாங்க. கொன்றதையே மறைக்கிற இந்த தாவேக அரசு இனி என்னென்னதெல்லாம் சொல்லி பொய் சொல்ல போகுதுன்னு தெரியல. ஓட்டு போட்டவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இந்த மாணவன் இறந்துட்டான். அந்த கல்லூரி என்ன சொல்லுது? எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் காலேஜ் விட்டு வெளியே போயிட்டாரு, அதனால அவர் எங்க பிள்ளை இல்ல, அவர் வெளியே போயிட்டாரு, அதனால எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. சரி, ரைட்டு. அப்போ காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியே தானே சமையல்காரனை அடிக்கும் போது நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அதுக்கு என்னாச்சு? அப்போ அந்த கல்லூரி பொறுப்பு தானே ஏத்துச்சு. அதே மாதிரி இந்த பையனை அடிச்சு கொண்டு இந்த கல்லூரி பொறுப்பு ஏத்திருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணுன்னா என்னங்க இது? காமெடியா இல்லையா? முன்னுக்கு பின் முரண்பாடுகள். இப்படி போலீஸ் விசாரணை அந்த பையனை விசாரிச்சு அவங்களும் எழுதுனாங்க. அப்ப காவல்துறை மூலமா அது கசஞ்சதா, இல்ல கல்லூரி நிறுவனத்தின் மூலமா இந்த பையன் எழுதி கொடுத்த லெட்டர் கசஞ்சதா? அப்போ இந்த சம்பவத்துல ஒரு மிகப்பெரிய தலையீடு ஒண்ணு இருக்கு. அந்த தலையீடு யார்? நாளைக்கு கேஸ் அஃபிடேட் ஆச்சுன்னா இந்த பையன் வந்து சாட்சி அமைவான். போதைப் பொருள் யாரெல்லாம் பயன்படுத்தினான்னு சொல்லி இவன் சாட்சி அமைவான்னு சொல்லி யாரும் பின்னால இருந்து இயக்கி இந்த பையனை கொன்னார்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. பெத்த பிள்ளை 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு வச்சுட்டு அடுத்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாத்துவான்னு நினைக்கிற அந்த பெற்றோர்களை இன்னைக்கு இந்த காலேஜ் இப்படி பண்ணிருக்கு அப்படின்னா எவ்வளவு மனம் வருத்தமா இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காலேஜை நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு இந்த தாவேக அரசு முழு முயற்சி செய்கிறது. அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்போ காவல்துறை சொல்லிச்சான், இப்படி அமுதன் ஒரு பையனை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம், அவர் இறந்துட்டாரு, அந்த பையனை அடிச்சு கொன்னவங்க கூடிய 15 பேருடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எதுக்குங்க நான் கொடுக்கணும்? எங்க காலேஜ் பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணிச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுங்க? நான் எப்படிங்க கொடுக்கணும்னு காவல்துறையிட்ட வந்து இவங்க முந்தி சண்டை தானே போடணும். கல்லூரி நிர்வாகம் உடனே கொடுத்தாங்களாம். அப்போ தெரிகிறது, என்ன தெரிகிறது? இந்த காலேஜில் வந்து போதைப் பொருள் புழக்கங்கள் நடந்திருக்கிறது, இவர்களால் இந்த பையன் அடித்து கொள்ளப்பட்டு விட்டான். அப்படிங்கும்போது காவல்துறை கேட்கிற ஸ்டேட்மெண்ட்டை இந்த 15 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துதான் ஆகணும். அப்போ காவல்துறையிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் கல்லூரியில இருந்து இந்த பயங்கக்கூடிய விவரத்தங்களை இந்த கல்லூரி கொடுக்கும் போகும்போது காவல்துறை விசாரணையில் வைக்கும் போது இந்த கல்லூரியும் சிக்கும். இந்த கல்லூரி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது நீங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு தான் அந்த பிரஸ் மீட் வச்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்காங்க. அப்போ இந்த கல்லூரியை யாரோ பின்னால இருந்து இடித்து இந்த பிரஸ் மீட்டை கொடுங்க, இந்த பிரஸ் மீட்டை கொடுங்க, ஊடகங்களுக்கு இந்த பிரஸ் மீட்டை கொடுங்கன்னு சொன்னது யாரு? ராஜ்மோகன் நாங்க பேசின உடனே இங்க இந்த கல்லூரி நிர்வாகம் வந்து உடனே வந்து ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறது, அதுக்கேற்றப்பல காவல்துறையும் மாறுகிறது. இந்த பையன் மேல செல்போன் திருட்டு வழக்கையும் போடுறாங்க. 5:30 மணிக்கு செல்போன் திருடினதுக்கு காலையிலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களாம். ஆனா 9:30 மணிக்கு இந்த பையனை தூக்கிட்டு போய் அடிச்சு கொண்டதுக்கு எஃப்ஐஆர் போடலையாம். எவ்வளவு இருக்கு? எப்படி இருக்கு? அப்ப இந்த அரசு பொறுப்பு ஏத்து கொள்ளணுமா கொள்ள வேண்டுமா? கமாண்ட்ல நீங்களே சொல்லிருங்க. இதை கேட்டால் சபாநாயகர் என்ன சொல்றாரு? 4 நாட்கள் கழித்து பேசுங்க. ஏங்க வீடு பத்தி எரியுது, 4 நாள் கழிச்சு வந்து அணைச்சிரும்னு சொல்ல முடியுமாங்க? ஒரு பையன் இறப்பு, அந்த பையன் இறப்பிற்கு வந்து அவரு எதிர்கட்சி தலைவர் என்னன்னு கேள்வி கேட்காரு, அது இப்ப பேசாதீங்க 4 நாட்கள் கழிச்சு பேசக்கூடாதுன்னா என்னங்க வரமுறை? வானளாவிய அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து ஒரு அவசரமான விசாரிக்கிறது கேள்வி கேட்கும் போது 4 நாட்கள் கழித்து பார்ப்போம்னா அது என்னங்க நடக்குங்க? பாவம், பெற்றோர்கள் பாவம், ஓட்டு போட்ட மக்கள்கள் பாவம். காரணம் அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு
நைனா வீட்டுல போய் நாகேந்திரன் அம்மாட்ட சொல்லிட்டாரு. கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்துல போய் அப்பாவை ஒப்பனா கேட்டா சொல்லிட்டாரு. யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவங்க அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் சட்டசபையில தேடுறீங்க, நீங்க உங்க வீட்டுல தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நம்ம வாயால சொல்ல வேண்டாம். உதயநிதி வந்து ஏன் தண்ணி காவேரியில வரல அப்படின்னு கேட்டத, தண்ணி ஏன் வரல அப்படின்னு சொல்லி துணை அவருடைய ஃப்ரெண்ட பத்தி பேசிட்டாருன்னு சொல்லி அதிகாலையில அவரை கைது பண்ண வந்தவங்க பண்ணுவாங்களா பாஸ்? குஷ்பு வந்து இத பத்தி பேசுறதுக்கு அருகதை இருக்கா? அது என்ன பேசுச்சு அதை பாருங்கன்னா கொஞ்சம் தெரியும். கல்யாணம் முடிவதற்கு முன்னால ஒரு பெண் எத்தனை பேருனாலும் உறவு வைத்துக் கொள்ளணும்னு பேசிய இவர்கள் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கேவலமா இல்ல? இவர்கள் பெண்களை பத்தி பேசினாலும் கண்டனம் தெரிவிச்சாகலாம். சரி ரைட்டுங்க. ஒரு பெண்ணை பத்தி பேசுறது நானே அது வன்மையா கண்டிக்கிறோம். நம்ம கண்டிக்கிறோம். பெண்ணை பத்தி பேசக்கூடாதுதான். ஒரு தாயை பத்தி பேசக்கூடாதுதான். வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் விஜய் வந்து சட்டசபையில உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் கேலி கூத்தி பண்ணாரு. அதுக்கு யார் கண்டனம் தெரிவிச்சீங்க? ரைட், அதை விடுங்க. இப்போ இவர் வந்து உங்களுடைய அம்மாவை கொச்சைப்படுத்தி விட்டார், உங்களுடைய அப்பாவை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு நயனா நாகேந்திரனை பத்தி பல பேர் பேசுறீங்க. ஓகே, அது வந்து கண்டனத்துக்குரியதுதான். அவர் இப்படி பேசினார், அவர் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணி அவரை போடுங்க, ஜெயில போடுங்க சார். ஏன் டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆயிட்டு ஒரு பெண் வழக்கறிஞர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, கைது பண்ணுங்க. ஏன் வச்சிருக்கீங்க? கைது பண்ணுங்க சார், கைது பண்ணி உள்ள போடுங்க. அதெல்லாம் தப்பு. பெண்ணை பத்தி பேசினாலே தப்பு. நம்ம சேனல் மூலமா அதை கண்டிக்கிறோம். நயனா நாகேந்திரனை கைது பண்ணுங்க. முடியுமா? பாஜகன்னு பேசுறதுக்கே 7 முறை 8 முறை அப்படி யோசிக்க வேண்டியிருக்கும். ஒரு மாநில தலைவரை நீங்க கைது பண்ண முடியுமா சார்? நீங்க கைது பண்ணி வழக்கு பதிவு பண்ணுங்க, வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணி உள்ள போடுங்க. என்னங்க, உதயநிதியை மட்டும் அன்னைக்கு தஞ்சாவூர் பேசினாருன்னு உடனே கைது பண்ணி தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு வந்து விசாரிச்சவங்க இன்னைக்கு நயனா நாகேந்திரனை கை வைக்க ஏன் பயப்படுறீங்க? கைது பண்ண ஏன் பயப்படுது இந்த காவல்துறை? கைது பண்ண ஏன் முதலமைச்சர் பயப்படுகிறார்? பதில் சொல்லலாம்ல? சரி, பெண்களை பத்தி இழிவாக பேசிவிட்டார்னு சொல்லி குஷ்பு கண்டனம் தெரிவிக்காங்க. விசிகேல இருக்கிற அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவிக்காரு. அப்படி எல்லாருமே கண்டனம் தெரிவிக்காங்க. ஓகே, பிளாக்ஸ் முடிஞ்சுது. தாவேகா பெண் நிர்வாகி ரோஹிணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர், அவர் மேல பாலியல் தொந்தரவு பண்ணாங்களே, அவங்கள பத்தி ஏன் இந்த கண்டனம் தெரிவிக்கல? இந்த குஷ்பு, நிவாஸ் கண்ணன், நகர செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட உறுப்பினர் பிரைட்டன், அமலன் என்பவர், ரூஸ்வெல்ட் என்பவர், இவர்கள் மீது ஏன் சார் கைது பண்ணல? அந்த பெண்ணை உங்களுக்கு முக்கியமான பதவி வேணும்னா எங்களை அனுசரிச்சு போயிடணும் அப்படின்னு பாலியல் தொந்தரவு பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன வழக்கு போடணும் தெரியுமா? தண்ணி வரலை, காவேரியில் தண்ணி வரலை அப்படிங்கிற உதயநிதியுடைய பேச்சை கட் பண்ணி தண்ணி வரல அப்படிங்கிறதுக்கு ஒரு கேஸ் போட்டீங்க. அந்த கேஸ் உடையது என்னன்னா பிணையில் வராத கேஸ் ஒண்ணு போட்டீங்க. ஆர்டிகல் 4 பயன்படுத்தினீங்க, உமன் அரெஸ்ட். ஆர்டிகல் 4 உமன் அரெஸ்ட் பயன்படுத்தினீங்க. இங்க
ஒரு பெண்ணை பாலியல் தொந்தரவு பண்றீங்க, உங்களுக்கு முக்கியமான பதவி வேணும்னா எங்களை அனுசரிச்சு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. அங்குள்ள அமைச்சர் ஸ்ரீநாத் இவங்களை பத்தி பேசணும்னு நினைச்சா நீ பார்க்கவே வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ இந்த பெண் கொடுத்தவர்கள் மீது என்ன புகார் செய்ய வேண்டும், என்ன ஆர்டிக்கல் போட வேணும்? காவல்துறை வழக்கு என்ன பதிஞ்சிருக்கு அப்படின்னா PNS 75, PNS 78. இது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை அவதூறா பேசுறது, தவறான முறையில ஏசுறது, இதை பத்தி தான் அந்த சட்டம் சொல்லுது. PNS 75, PNS 78. இதைத்தான் காவல்துறை பயன்படுத்தி இருக்கிறது இவர்கள் மேல், தூத்துக்குடி காவல்துறை. ஆனா என்ன பயன்படுத்தணும் இவர்கள் செய்த தவறுக்கு? ஒரு செல்போனை பறிச்சுட்டு போயிருக்காங்க, அதில் உள்ள ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி நடத்திருக்காங்க. இவர்கள் மீது என்ன வழக்கு பதியணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 64, ஆர்டிக்கல் 70 இது போடணும். இத காவல்துறை போட தவறிவிட்டது. அப்போ இது எதுக்கு இந்த PNS சட்டம் ஆர்டிகல் 64, ஆக்சுவலி 70 இதை ஏன் பயன்படுத்தல? அப்போ எதிர்கட்சிக்கு 1, ஆளுங்கட்சிக்கு 1 அப்படிங்கிற இது எந்திரிச்சு. வழக்கறிஞர்கள்ட்ட இதை பத்தி நாம் விசாரித்த போது போட வேண்டிய சட்டம் இதுதான், ஆனால் இவர்கள் போட்டது இதுதான் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கு. அது என்ன ஒரு சின்ன சாதாரண ஒரு பெண்களை அவதூறு பண்ணாங்க, அவதூறா பேசினாங்க ஏசினாங்க அப்படின்னு சொல்லி 75, 78 போட்டிருக்காங்க. இது என்னங்க எஃப்ஐஆர் வழக்கு? இதே ஒரு உதயநிதி பேசிட்டான்னு சொல்லி 9 வழக்கின் கீழே பதிவு பண்ணீங்களே, எப்படி 165, ஆர்டிக்கல் 4, ஆர்டிக்கல் 20 அப்படின்னு 9 வழக்கு கீழே பதிவு பண்ணீங்க. இவங்களுக்கு தான் அந்த வழக்கெல்லாம் பதிவு பண்ணணும். இவங்களுக்கு தான் அந்த வழக்கை பதிவு பண்ணணும். இவங்களுக்கு போய் 78, 75 பயன்படுத்தி இருக்கீங்க தூத்துக்குடி காவல்துறை. அப்போ ஆளுங்கட்சிக்கு 1, எதிர்கட்சிக்கு 1, எளியவனுக்கு 1, வலியவனுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதாவது மார்க்கண்டேயன் பேசும்போது எலும்பு இருக்கான்னு சொல்லி பேசுனது தவறுதான். ஆனால் அவருக்கு எதிர்வினையாற்றும் வகையில வன்னியரசு என்ன பேசினாரு, எல்லாத்துக்கும் எலும்பு இருக்கு அப்படின்னு பேசினாரு. ஓகே, டன். இந்த பெண் பாலியல் புகார் SP ஆபீஸ்ல கொடுக்கு, என் மேல இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கு. அதுக்கு ஏன் அந்த வன்னியரசு எங்க போனாரு? இந்த IUML எங்க போச்சு? கம்யூனிஸ்ட் எங்க போச்சு? CPM எங்க போச்சு? பெண்ணை பத்தி, பெண்ணியத்தை பத்தி பேசுறவங்க நீங்க. இன்னைக்கு இப்படி ஒரு நடந்திருக்கு, அதை பத்தியே பேச மாட்டேங்கீங்களே சார். கூட்டணி கட்சியா இருந்தா ஆளும் அரசு செய்யற தப்ப நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? திமுகல இருக்கும்போது என்னதெல்லாம் பேசுனீங்க, அப்படின்னீங்க, இப்படின்னீங்க, அந்த கோயில் காவலாளி இறந்ததற்கு அப்படின்னீங்க, கல்லூரி இதுல ஒரு பாலியல் சம்பந்தப்பட்டதுல என்ன போட்டீங்க. அந்த வீடியோ எல்லாம் இருக்கு சார் சமூக வலைதளங்கள். இப்ப ஏன் சார் பேச மாட்டேங்க அந்த 3 கட்சியும்? என்ன சார் நடக்குங்க? ஆனால் பத்திரிகையாளர் மீது அவதூறு வழக்கு. ஓகே சார். சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, சவுக்கு சங்கர், வாயை வாடகைக்கு விடுறாரு அப்படிம்பாங்க. அவர் மேல என்ன வழக்கெல்லாம் வந்துச்சு? கஞ்சா வழக்கு வந்துச்சு, மோசடி வழக்கு வந்துச்சு. அவங்கள தூய்மையானவர்கள் என்று சொல்லி நீங்க தானே சார் அவங்கள வந்தோடனே குண்டர் சட்டத்துல இருந்து தூக்கி வெளியே கொண்டு வச்சு, அவர் தலைமைச் செயலர் மூலமா தூக்கி வெளியே கொண்டு வச்சு, அவருக்கு இப்போ போடாத கும்பிடுகள் இல்லை, போடாத இது இல்லை. அவர் மூலமா தான் அருண் IPS மாத்துனீங்க. அவர் சொன்னதுனாலதான் அருண் IPS மாத்துனீங்க. அப்போ
இந்த சவுக்கு சங்கரே சொல்றாரு, கீர்த்தனா என்ற அமைச்சர் பட்டாசு தொழிற்சாலையில கையூட்டு பெறுகிறார். அப்ப யார கைது பண்ண போறீங்க இப்போ? மாரிதாஸ் வந்து இந்த கீர்த்தனா என்கிறவர் ஆந்திரா இதுல நம்ம முதலீடுகளெல்லாம் அனுப்பி விடுறாங்க, இந்த பையன் கூட தான் இருக்கான்னு சொல்லி ஒரு போட்டோவை வெளியே விட்டார். உடனே அதிகாலையில அவரை கைது பண்ண வந்தீங்க, நான் நீதிமன்றம் கொட்டுச்சு அனுப்பிட்டு. இந்த சவுக்கு சங்கர் உங்க அமைச்சர் மேல குற்றத்தை நிரூபிக்காரு. குர்காத் அமைச்சர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் மேலேயும் ஒரு குற்றத்தை வைக்காரு. இன்னும் வரைக்கும் ஏன் சார் சவுக்கு சங்கரை கைது பண்ணல? நக்கீரன் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க, என்ன அவதூறு பரப்புறாராம். அந்த ஜனநாயகம் படம் எடுக்கிறதுக்கு தான் விஜய் வந்து அங்க வீடியோ எடுத்தாரு போட்டாரு அப்படின்னு சொல்லி லேட்டா வந்தாருன்னு சொல்லி அவர் அவதூறு பரப்புனாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த வாயை வாடகைக்கு விடுற சவுக்கு சங்கர் வந்து நேற்று சொல்லியிருக்காரு, ஓப்பன் டைக்ல பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? என்ன பேசியிருக்காரு? கீர்த்தனா என்ற அமைச்சர் ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலயும் கட்ட பஞ்சாயத்து நடத்தி ரூபாயெல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க, அப்போ கையூட்டு பெற வேண்டியது லஞ்சம்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு அமைச்சரை பத்தியும் பேசிட்டாரு. ஏன் அவரை இன்னொரு கைது பண்ணல? எதுக்கு சார்? அவர் மூலமா தான் அவரு திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது பண்ணார். அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. சவுக்கு சங்கர் மேல எடுத்த நடவடிக்கைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த அரசு. அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்தவர், இவர் சொன்னதுக்காகவே, தலைமைச் செயலாளர் சொன்னதுக்காகவே சவுக்கு சங்கர் சொன்ன தலைமைச் செயலாளர் வந்து சவுக்கு சங்கருக்கு பழக்கம், அவர் சொன்னதுக்காகவே அருண் ஐபிஎஸ் மாத்தி இருக்கிறார். என்னங்க அப்ப அவரை சப்போர்ட் பண்ண சவுக்கு சங்கர் உங்க அமைச்சரையே பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாரு, கைது பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்ன தூத்துக்குடி தாவேகா பிரமுகர்கள் இந்த பெண்களிடம் மன்னிப்பு கேட்பார்களா? கேட்பாங்களாப்பா? கேட்பார்களா? மேலும் தொடர்ந்து நாம் பல செய்திகளை இங்கே நாம் தந்து கொண்டிருக்கிறோம். நமது சேனலை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.